வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டே 16. நீங்கள் என்ன பார்க்க போனோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். முதல் முறை அந்த வீடியோவை யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சது. உதாரணத்துக்கு, நான் நேற்று சென்னைக்கு போயிருந்தேன். நான் மதுரையிலிருந்து நேற்று வந்தேன். முடிஞ்சது. நான் சாப்பிட்டேன். நான் கல்லூரிக்கு சென்றேன். இந்த மாதிரி கடந்த காலத்தில், இறந்த காலத்தில் நடந்து கண்டினியூஸாக நடந்து முடிஞ்ச செயல் முடிஞ்சிருக்கணும். அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஐ, ஹி, சி, இட் நேம்ஸ் என்ன இந்த சப்ஜெக்ட் தான் வாஸ்ங்கிற ஆக்ஸிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணும். அடுத்தது யூ, வி, தே இந்த சப்ஜெக்டுகள்லாம் வேர்ங்கிற ஆக்ஸிலரி வெர்பை நம்ம சென்டென்ஸுக்கு கொண்டு வரணும். ரெண்டு ஆக்ஸிலரி வெர்பு தான் இங்கே முக்கியமானது. இங்கே எத்தனை ஆக்ஸிலரி வெர்பு? ரெண்டு ஆக்ஸிலரி வெர்பு இருக்கு. இந்த சப்ஜெக்ட் ஐ, ஹி, சி, இட் நேம்ஸ் இந்த வாஸ்ங்கிற ஆக்ஸிலரி வெர்பை நம்ம கொண்டு வரணும். யூவி தே இந்த சப்ஜெக்ட்ல வேறுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வருவோம். இப்போ எப்படி நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை பார்க்குறோம். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டு இருந்தேன். அதாவது ஒரு புத்தகம் படித்து கொண்டு இருந்தேன் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சு போன ஒரு செயல். அதனால இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ இப்போ என்ன நான்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. நான்ங்கிற சப்ஜெக்ட் வந்ததுனால இப்போ என்ன பாருங்க, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? ஐ. இது சரி, என்ன இருக்கு? ஐ வந்திருக்கு. இப்போ நான்னா ஐ. இப்போ ஐங்கிற இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம இதை கொண்டு வரணும். ஐ. ஓகேங்களா? அடுத்தது என்ன வந்திருக்கு? ஐக்கு என்ன ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணணும்? வாஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொண்டு வரணும். அதனால ஐ வாஸ். அடுத்து என்ன பண்ணணும்? வெர்பு வரணும். வெர்பு இங்கே என்ன? படித்து கொண்டிருந்தேன். படிக்கிறது தான் இங்கே வெர்பு. ஓகேங்களா? அதனால ரீடுங்கிறது தான் வெர்பு. அப்ப ஐ வாஸ் ரீட். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதனால ரீபு கூட ஐஎன்ஜி சேர்த்தா ரீடிங் ஆயிரும். ஐ வாஸ் ரீடிங் எ புக். ஓகேங்களா? இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, கொண்டு, கொண்டி அப்படி இருந்தா என்ன? கொண்டிருந்தேங்கிறது பாஸ்ட். என்ன? கொண்டு பாஸ்ட். இப்ப படித்து கொண்டிருந்தா கண்டினியூஸ். இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்ப ஐ வாஸ் ரீடிங் எ புக் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப இதுக்கு எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு பார்க்கலாமா? நான் ஒரு புத்தகம்
படித்து கொண்டிருக்கவில்லை. அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ வந்து இப்போ இப்ப இதுக்கு எப்படி பண்றது? ஐங்கிற சப்ஜெக்டை போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஒண்ணு இல்லைங்க, இந்த வெர்புக்கும் இந்த ஆக்சிலரி வெர்பு இடையில ஒரு நாட் மட்டும் சேர்க்கணும். அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வாஸ் நாட் ரீடிங் எ புக். நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கவில்லை. ஐ வாஸ் நாட் ரீடிங் எ புக். நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த வாஸுக்கு ஆக்சிலரி வெர்புக்கும் இந்த மெயின் வெர்புக்கும் ஐஎன்சி வெர்புக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த வாஸையும் இந்த நாட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா வாஸ்ன்ட் இதை சுருக்கி எழுதலாம். அப்ப ஐ வாஸ்ன்ட் ரீடிங் எ புக் இப்படி சொல்லலாம். ஐ வாஸ்ன்ட் ரீடிங் எ புக். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கவில்லை. இந்த வாஸ் நாட்டோட சுருங்கிய வடிவம் தான், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வாஸ்ன்ட். ஓகேங்களா? நம்ம இது மாதிரி பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அடுத்த ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் வந்து பார்க்க படிக்க எழுதி பழக அப்பதான் வரும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கண்டினியூஸ் சென்டென்ஸ்ல. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்ப இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். அவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தேன்னு வந்த சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும்? வேர்ங்கிற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். அதனால தேவர். இங்க வர்பு என்ன? விளையாடுறதுதான் வர்பு. விளையாடுறது இங்கிலீஷ்னா பிளே. வெர்பு, அதனால வெர்பு கூட இங்க அலின்ஸ்னு சொல்லிருக்காங்க. அதனால பிளேயிங். they were playing cricket. ஓகேங்களா? இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்றது? அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இது எப்படி நம்ம சொல்லலாம்? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, வெரி சிம்பிளுங்க. ஓகேங்களா? இந்த வேருக்கும் இந்த மெயின் சப்ஜெக்ட் என்ன, இந்த மெயின் வர்புக்கு இடையில ஒரு நாட்ஸ் மட்டும் சேர்க்கணும். இப்ப சேர்த்தா தே வேர் சப்ஜெக்ட் தே வேர்னு போட்டாச்சு. அடுத்து இடையில ஒரு நாட் சேர்க்கணும். தே வேர் நாட் பிளேயிங் கிரிக்கெட். they were not playing cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. ஓகேங்களா?
இந்த வேரையும் நாட்டையும் சுருக்குனா வேரண்ட். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சுருங்கிய வடிவம் தான். வேர் நாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சுருங்கிய வடிவம் தான் வேரண்ட். த வேரண்ட் பிளேயிங் கிரிக்கெட்னு சொல்லலாம். த வேரண்ட் பிளேயிங் கிரிக்கெட், த வேர் நாட் பிளேயிங் கிரிக்கெட், த வேரண்ட் பிளேயிங் கிரிக்கெட், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்ப அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவள் உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள். அவள் உணவு அவள் உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வருவோம். இப்போ அவள் சி, அவள்னா சி, சிக்கு என்ன சப்ஜெக்ட் வரும்? இது ஆக்சிலரி வரும். வாஸ் சி, சி போட்டோம். அடுத்து ஆக்சிலரி வெர்பு வாஸ். சி வாஸ். இங்க வெர்பு என்ன? சமைக்கிறது தான் வெர்பு. குக். சி வாஸ் குக். வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தா குக்கிங். சி வாஸ் குக்கிங் ஃபுட். உணவு. சி வாஸ் குக்கிங் உணவு. அவள் உணவு சமைத்து கொண்டிருந்தாள். அப்படிதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் கண்டினியூஸ்ல இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் அவள் உணவு சமைத்து கொண்டிருக்கவில்லை. அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? வெரி சிம்பிள். இப்ப அவள் உணவு சமைத்துக் கொண்டிருக்கவில்லை தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப அவளுக்கு சீன் போட்டுக்கிறோம். அடுத்த வெர்பு என்ன? வெர்பு வந்து வாஸ். சி வாஸ். இந்த மெயின் வெர்புக்கும் இந்த ஆக்சிலரி வெர்ப் இடையில ஒரு நாட். வாஸ் நாட். ஓகேங்களா? வாஸ் நாட் குக்கிங் ஃபுட். இந்த வாஸ் நாட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா வாஸ்ன்ட். ஓகேங்களா? இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து இன்னொரு சென்டென்ஸை பார்த்துருவோம். நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தோம். நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தோம். இருந்தோம்னா ஒரு பாஸ்ட்ல முடிஞ்ச செயல். ஓகேங்களா? அது வந்து என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம எப்போ ஒரு காலத்துல வந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தோம், முடிஞ்சிருச்சு. நாம் ஆங்கிலம் நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு என்ன டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது? வீனா நாம், சப்ஜெக்ட போட்டுக்கிட்டோம். அடுத்து என்ன வரணும்? ஆக்சிலரி வெர்ப் வரணும். பிக்கு ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்? வேர். பி வேர். அடுத்து என்ன வெர்ப் வரணும்? மெயின் வெர்ப் வரணுமா? மெயின் வெர்ப் இங்க என்ன? கத்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லேர்ன். வெர்பு கூட ஐன்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? லேர்னிங். We were learning English.
நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தோம். we were learning English. ஓகேங்களா? இது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. இப்ப இந்த வேருக்கும் இந்த மெயின்ஸ் வெர்புக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, we were not learning English. We were learning English. We were not learning English. நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. The were not கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா weren't. ஓகேங்களா? இப்ப அடுத்து ஃபைனலா ஒரு சென்டென்ஸை பார்த்துட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? அவன் எனக்காக நேற்று காத்து கொண்டு இருந்தான். இது ஒரு பாசிட்டிவ் கண்டினியூஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா எனக்காக காத்து கொண்டு இருந்தான் நேற்று, அது முடிஞ்ச செயல். ஓகேங்களா? தொடர்ந்து நடந்து முடிஞ்ச செயலை தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? அதனால அவன் நேற்று எனக்காக காத்து கொண்டு இருந்தான். இப்ப சொல்லுங்க, இது எப்படி? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? அவன், ஹீனா அவன். அடுத்து என்ன வரணும்? ஆக்சிலரி வெர்ப் வரணும். ஹீக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் வரணும்? வாஸ். ஹி வாஸ். இங்க வெர்ப் என்ன? காத்து கொண்டிருக்கிறது. காத்து கொண்டிருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? வெயிட். வெர்பு கூட ஐந்து சேர்த்தா வெயிட்டிங். he was waiting. யாருக்காக காத்து கொண்டிருந்தான்? எனக்காக. அப்ப எப்படி வரும்? எனக்காக. காக என்ன? ஃபார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஃபார் எனக்காகனா மீ. ஃபார் மீ. he was waiting for me yesterday. நேற்று. இன்னைக்கு நேற்று. he was waiting for me yesterday. அவன் நேற்று எனக்காக காத்து கொண்டு இருந்தான். அப்படிங்கிறது தான் என்ன? பாசிட்டிவ் கண்டினியூஸ்ல பாசிட்டிவ் இந்த இதுக்கு. ஓகேங்களா? இதுக்கு நெகட்டிவ் எப்படி சொல்லுவோம் பார்க்கலாம். அவன் எனக்காக நேற்று காத்து கொண்டு இருக்கவில்லை. அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அவன் நேற்று எனக்காக காத்து கொண்டு இருக்கவில்லை. அவன் நேற்று எனக்காக காத்து கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பாஸுக்கும் மெயின் வெர்புக்கு இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப he was not waiting for me. இந்த ஃபார்னுக்காக, மீன்னா எனக்காக, வெயிட்டிங்னா வெர்பு கூட ஐந்து சேர்த்திருக்கோம். இந்த வாஸ் மெயின் வெர்புக்கும் ஆக்சிலரி வெர்புக்கும் இடையில ஒரு நாட் சேர்த்திருக்கோம். அதனால he was waiting, he was not waiting for me. அவன் எனக்காக நேற்று காத்து கொண்டு இருக்கவில்லை. for me yesterday. ஓகேங்களா? இந்த வாஸ் நாட்டை சுருங்குனா வாசின்ட்டுன்னு சுருக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இதுவரையிலையும் பாசிட்டிவ் கண்டினியூஸ் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸை பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்டர்கேட்டிவ் கேள்வி எப்படி கேட்கறத நம்ம பார்க்க போறோம். இன்டர்கேட்டிவ்னா கேள்வி கேட்கறது.
கேள்வினா பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்குது. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக யாரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் நாளைக்கு.